மூணு தாள் தோசைக்கு நம்ம வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோங்க. இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை போட்டுக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் வாசனையாக இருக்குது. இது கூட 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் 10 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகும் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து பிரட்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்த்து நம்ம பிரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஆரோக்கியமான வேர்க்கடலை சட்னி